செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 5 கூட 3 கூட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே 8 கூட என்ன கூட்டியிருக்காங்க, 8 கூட எதை கூட்டினா 14 வரும் அப்படின்னா 6 கூட்டியிருக்காங்க. ரைட். அப்போ 3க்கு அப்புறம் 6 கூட்டியிருக்காங்க. அப்புறம் 9 கூட்டியிருக்காங்களாம் பாருங்கள். நமக்கு ஒரு ஐடியா கிடச்சி போச்சு. இதில் 9 கூட்டியிருக்காங்க. அப்போ 3, 6, 9. அதுக்கப்புறம் என்ன கூட்டினா அந்த நம்பர் வரும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 12ங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ 23 கூட 12 கூட்டினா 23 கூட 12 கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் 20, 30, 35. அப்போ இங்கே நமக்கு 35ன்ற நம்பர் வருது. இது கூட 12க்கு அப்புறம் நம்ம எதை கூட்டினா 15 கூட்டணும். அப்படி கூட்டி பார்த்தா நமக்கு 50 வருது. அப்போ நமக்கு தேவையான எண் 35. இதை பார்த்தோம்னா கொஞ்சம் பின்னமாக கொடுத்துருக்கனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதனால் நம்ம அப்படியே எழுதுவோம் 16. இந்த 16 அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 16 4/5, 16 4/5ங்கிறது எப்படி 16 அப்படியே வச்சுக்குவோம். 16 4/5ன்னா என்ன அர்த்தம்? இது கலப்பு பின்னமாக இருக்குல்ல, இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி பார்ப்போம். தகா பின்னமாக மாற்றணும்னா 5 × 16 80. அது கூட ஒரு 4 கூட்டுவோம், 84ன்னு வருது.